நண்பர்களே, இன்று பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 2:37. ஏற்கனவே ஒரு செய்தி நான் போட்டிருந்தேன். இந்த பல்கலைக்கழகங்கள் கோவிட் கால நஷ்ட ஈடு வழங்க வேண்டும் என்பது தொடர்பாக மாணவர்கள் வழக்கு போட்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியை நான் ஏற்கனவே போட்டிருந்தேன். தற்பொழுது லண்டனில் யூசிஎல் ஆயிரக்கணக்கான பல்கலைக்கழக மாணவர்களுக்கு 21 மில்லியன் பவுண்ட்ஸை நஷ்ட ஈடாக தற்பொழுது யூசிஎல் வழங்குகிறது, ஒப்புக்கொண்டிருக்கிறது. மாணவர் குழு, இந்த உரிமை கோரல் பிரச்சார குழுவின் வழக்கறிஞர்கள் இந்த முடிவால் மகிழ்ச்சி அடைந்ததாக தெரிவித்திருக்கிறார்கள். 21 மில்லியன் கோவிட் கால நஷ்ட ஈடாக வழங்குகிறது. கோவிட் தொற்றுநோய் காலத்தில் கல்வி பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு மில்லியன் கணக்கான பவுண்டுகள் இழப்பீடு வழங்க லண்டன் பல்கலைக்கழக கல்லூரி ஒப்புக்கொண்டிருக்கிறது. இந்த நடவடிக்கை மற்ற பல்கலைக்கழகங்கள் இதனை பின்பற்றுவதற்கான ஒரு முன்னுதாரணத்தை அமைக்கிறது. ஏனைய பல்கலைக்கழகங்களும் இவ்வாறு வழங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தற்பொழுது இருக்கிறது. பிற பல்கலைக்கழகங்களில் உள்ள மாணவர்கள் லாக்டவுன் கற்றல் காலத்திலே காசு கட்டியிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் ஆன்லைனில் கற்பிக்கப்பட்டார்கள். ஆசிரியர்கள் மற்றும் வசதிகள் வரையறுக்கப்பட்டன. இதற்காகத்தான் இவர்கள் வழக்கு போட்டார்கள். தற்பொழுது யூசிஎல் 21 மில்லியனை வழங்குவதாக உறுதியளித்திருக்கிறது. ஏனைய பல்கலைக்கழகங்களும் இப்பொழுது செலுத்த வேண்டும் என்ற ஒரு நிலைமை வருகிறது. தொற்றுநோய் காலத்தில் தாங்கள் செலுத்திய முழு பணத்துக்காக முழு கல்வியையும் பெறவில்லை என்று கூறி 6500 மாணவர்கள் தாக்கல் செய்த சட்டபூர்வ கோரிக்கையை தீர்க்க லண்டன் பல்கலைக்கழக கல்லூரி 21.25 மில்லியன் செலுத்த தற்பொழுது ஒப்புக்கொண்டிருக்கிறது. பைனான்சியல் டைம்ஸ் செய்தியின்படி இந்த தீர்வு உரிமை கோருகின்ற மாணவர்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்படும் என்று தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 36 யூகே பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகளை பிரதித்துவப்படுத்தும் மாணவர் குழு தங்களுக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வழக்கு போட்டார்கள். இந்த பிரச்சார குழுவின் வழக்கறிஞர்கள் தற்பொழுது இந்த யூசிஎல்லினுடைய இந்த ஆஃபரை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் பல்கலைக்கழகம் என்ன சொல்லுது, இதுக்காக நாங்கள் பொறுப்பேற்க முடியாது என்று சொல்கிறது. கூடுதல் செலவு இல்லாமல் இதனை தீர்க்க வேண்டும் என்பதற்காகவே யூசிஎல் ஒப்புக்கொண்டிருக்கிறது. யூசிஎல் தலைவர் மைக்கேல் ஸ்பென்ஸ் தெரிவிக்கும் பொழுது, இப்ப தொற்றுநோய் காலத்திலே ஊழியர்கள் முன்னோடி இல்லாத ஒரு சூழ்நிலைகளை எதிர்நோக்கினார்கள். கற்பித்தல் பிரச்சனை, மாணவர் பிரச்சனை. ஆகவே மாணவர்களுக்காக அவர்கள் ஆன்லைன் கிளாஸ்களை நடத்தினார்கள், விடாமுயற்சியோடு பணியாற்றினார்கள் என்று யூசிஎல் தலைவர் மைக்கேல் ஸ்பென்ஸ் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் இப்ப இருக்கின்ற நிலைமையில மாணவர்கள் என்ன செய்தார்கள்? 2020 தொற்றுநோய்களின் பொழுது மாணவர்கள் தங்குமிடங்களிலே அடைக்கப்பட்டார்கள். சாப்பாட்டு பிரச்சனை, வெளியில போக முடியாத பிரச்சனை, படிக்க முடியாத பிரச்சனை, மன அழுத்தம் என்று பல பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொண்டார்கள். இதன் காரணத்தினால் அவர்கள் கம்பன்சேஷன் கேட்டார்கள். தற்பொழுது யூசிஎல் ஒத்துக்கொண்டிருக்கிறது. ஆனால் சாத்தியமான உயர்கல்வி தரங்களை பாதுகாக்கவும் அதே வேளையில் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் முடிவு எடுக்கப்பட்டதாக யூசிஎல் கூறியது. ஆனால் மற்ற பல்கலைக்கழகங்களுக்கு எதிராக இதே போன்ற சட்ட நடவடிக்கைகளை பரிசீலித்து வருவதாக மாணவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். இப்ப நாடு முழுவதிலும் உள்ள பல்கலைக்கழக நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க போகின்றோம் என்று கடித போக்குவரத்து அனுப்பப்பட்டிருக்கிறது. ஏனைய பல்கலைக்கழகங்களும் யூசிஎல் போல ஒத்துக்கொண்டால் அவர்கள் வழக்குக்கு போகாம உள்ளுக்குள்ளேயே தீர்த்து கொள்வார்கள். இப்ப பாத், பிரிஸ்டல், கார்டிஃப், இம்பீரியல் கல்லூரி, லண்டன், லீட்ஸ், லிவர்பூல் மற்றும் பெர்விக் கல்லூரிகளும் இதற்குள் அடங்கும். ஆன்லைன் பட்ட படிப்புகளுக்கான கட்டணம் நேரில் நடத்தப்படும் வகுப்புகளை விட கிட்டத்தட்ட 25 முதல் 50% 50% குறைவு. அவை ஆன்லைன்ல கட்டணம் நடத்திட்டு நீங்க காசு வாங்கிட்டீங்க என்றதான் இந்த பிரச்சனை. மாணவர்களுக்கான வழக்கறிஞர்கள் தங்கள் மாணவர்களுக்கு நியாயமான நிதி இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்று ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது ஏனைய பல்கலைக்கழகங்களும் நிதி இழப்பீடு வழங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. இப்ப கோரிக்கைகள் சட்ட நடவடிக்கை ஏனைய பல்கலைக்கழகங்களில் வெற்றி பெற்றால் நூற்றுக்கணக்கான மில்லியன் பவுண்டுகள் வரை ஒருங்கிணைந்த இழப்பீடு வழங்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆகவே மாணவர்கள் இந்த விஷயத்தை தெரிந்து அவர்கள் இழப்பீட்டை கோரக்கூடியதாக இருக்கும். ஆகவே மின்னஞ்சலில் உரிமை கோருவோரை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற சட்டக்குழு யூசிஎல் உடன் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு தீர்வுக்கு வந்துவிட்டது. ஆகவே இது ரகசியமான தீர்வு. இருந்தும் கூட இந்த மில்லியன் கணக்கான பவுண்ட்ஸ்கள் மாணவர்களுக்கு நஷ்டஈடாக வழங்கப்படும்.
அடுத்த ஒரு கோவிட் சம்பந்தப்பட்ட தகவல் ஒன்று என்னன்னா, இப்பொழுது ஒரு வகையான கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டுக் கொண்டிருக்கிற நேரம் குளிர்காலத்தில் மக்கள் அதிகமாக இறப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அரசாங்க அறிக்கை ஒன்று தெரிவித்திருக்கிறது. தொற்று நோய் பரவியதிலிருந்து கடந்த 5 ஆண்டுகளில் முந்தைய 5 ஆண்டுகளுடன் ஒப்பிடும் பொழுது பனி நிலையில் இறக்கும் ஆபத்து இரட்டிப்பாக இருக்கிறது. அப்ப ஒரு வகையான வைரஸ் தாக்கம் தொடர்ச்சியாக இங்கே பிரிட்டிஷ் மக்களுக்கு தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. யூகே சுகாதார பாதுகாப்பு நிறுவனம் UKHSA பகுப்பாய்வு சொல்கிறது, கோவிட்டுக்கு பிந்தைய மக்கள் வெப்பநிலை 14 செல்சியஸ் ஆக இருந்த பொழுது இப்ப இருந்ததை விட 0 செல்சியஸுக்கும் குறைவாக இருக்கும் பொழுது இறப்பதற்கான வாய்ப்பு 20% அதிகரிக்கிறது என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் முந்தைய குளிர்காலங்களில் உறைபனி இருக்கும் பொழுதும் இறப்புக்கான ஆபத்து 10% மட்டுமே இருந்தது. ஆனால் இப்பொழுது இறப்பதற்கான ஆபத்து முன்பு இருந்ததை விட 2 மடங்கு அதிகம். என்ன பிரச்சனைனா, பொதுமக்களிடையே நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருப்பதுதான் இதற்கான பிரச்சனை என்று பல்கலைக்கழக வைத்தியர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இப்ப மக்கள் குளிரை எதிர்க்கும் திறனை மக்களுடைய உடல் குளிரை எதிர்க்கும் திறனை குறைத்துள்ளதாக விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். போவிக் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த டாக்டர் அனா ராகுவேல் சொல்கின்றார், சில நபர்களுக்கு இருதய மற்றும் சுவாச ஆபத்து பலவீனத்தை அதிகரிப்பதன் மூலம் COVID-19 மறைமுகமாக உள்ளுக்குள்ள இருக்கலாம் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த வைரஸ் நுரையீரல்களில் வடுக்களை ஏற்படுத்தி இருக்கிறது, உறுப்புகள் செயல்படும் திறனை குறைத்திருக்கிறது, மூச்சு திணறல், மார்பு வலி, சோர்வுக்கு வழிவகுக்கிறது. ஆகவே இந்த நோய் தொற்றுக்கு பிறகு இறப்புகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது, சுவாச பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது, நுரையீரல் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது என்று NHS தற்பொழுது சொல்கின்றது. எனவே இப்ப ஆரம்ப காலத்துல இருந்ததை விட கோவிட்டுக்கு பிறகு மக்கள் குளிர்காலத்தில் இறக்கின்ற எண்ணிக்கை அதிகம். அவர்கள் சொல்கின்றார்கள் 2024-25 குளிர்காலத்தில் 2544 பேர் குளிரால் இறந்திருக்கிறார்கள். அவர்களில் 1095 பேர் காய்ச்சலோடு தொடர்புடையவர்கள். 85 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள் மிகவும் ஆபத்தாக இருக்கிறார்கள். 1218 பேர் 85 வயதுக்கு மேற்பட்டவர்கள் குளிரால் இறந்திருக்கிறார்கள். பெண்களை விட ஆண்கள் தான் அதிகமாக இறந்திருக்கின்றார்கள் என்று தற்பொழுது புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. இதய நோய் இறப்புகள் 834 கோவிட்டுக்கு பிறகு. இப்ப தொற்று நோய்களால் ஏற்படும் இந்த இறப்புகளால் இருக்கின்ற பிரச்சனை தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதாக சொல்கிறது. மக்கள் இயல்பாகவே குளிரை தாங்கும் திறன் தற்பொழுது குறைவாக இருக்கின்றார்கள் என்று UKHSA சொல்கிறது. இதனை தீவிரமாக பார்ப்பதாகவும் UKHSA-யின் சுகாதார பாதுகாப்பு தலைவர் டாக்டர் அகோஸ்டின்ஹோ சவுசா தெரிவித்திருக்கின்றார். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.